எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குமரிச்சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடினியம் செடி இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம நடுறது, அதுக்கு எப்படி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அடினியம் செடி ரொம்பவே பிடிக்கும். ஆல்ரெடி என்கிட்ட இது சிங்கிள் பெட்டல் செடிகள் தான் நிறைய இருந்துச்சு. அப்புறமா நான் ஒரு நர்சரியில் போயிட்டு நிறைய மல்டி பெட்டல்ஸ் செடிகளை பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 4 செடி அதுலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதுதான் இப்போ உங்களுக்கு நட்டு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பூ கொத்து கொத்தாக பூக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த செடி எப்படி நடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் 4 செடிகளை வாங்கிட்டு வந்தேன். 4மே மல்டி பெட்டல்ஸ் செடிகள் தான். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த நர்சரி பார்த்தீங்க அப்படின்னா அடினியம் செடிக்காகவே உள்ள நர்சரி தான். என் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப பெரிய நர்சரியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டாக கேள்விப்பட்டு தான் போயிருந்தேன். ரொம்பவே நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஒரு 4 செடி தான் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லைட் க்ரீம் கலரில் பிங்க் மிக்ஸ் ஆன கலர் செடி. செகண்ட் பிங்க் டாமினேட் பண்ணி இருந்துச்சு. அப்புறமா க்ரீம் கலர் மைல்டாக இருந்துச்சு. இன்னொன்று பிளாக் கலர், தென் லைட் எல்லோயிஷ் கலர். எல்லாமே பூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த செடிகளை தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் மணல் நிறைய எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மணல் தான் நிறைய தேவை இந்த செடி நடுறதுக்கு. தண்ணி நிறைய இதில் தேங்கக்கூடாது, தண்ணி அப்படியே போகணும். அதனால நிறைய மணல், ஆற்று மணல் கிடச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆற்று மணல் தான் நான் எடுத்துக்கிறேன். 3 பங்கு ஆற்று மணல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து 1 பங்கு அளவுக்கு சாணம் போட்டுக்கிறேன். அப்புறமா 1 பங்கு அளவுக்கு செம்மண், அப்படி இல்லைன்னா தோட்ட மண்ணை போட்டுக்கோங்க. அதில் சின்ன சின்ன கட்டி கட்டியாக மண் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அது தேவையில்லை, ஏன்னா உடச்சி போட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறமா வெர்மி கம்போஸ்ட் 1 பங்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறமா திரும்ப 1 பங்கு அளவுக்கு கொக்கோ பீட் போட்டுக்கோங்க. அதாவது தேங்காய் நார் சொல்லுவோம் இல்லையா, அது 1 பங்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. மேலே அதுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஃபங்கல் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா அந்த செடி நல்லாவே வளர்ச்சியும் இருக்கும், நிறைய கொத்து கொத்தாக பூவும் இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சின்ன சின்ன கட்டிகள் வந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிடுங்க, ஏன்னா அது இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இப்போ நான் நடுறதுக்காக 4 மண் தொட்டி எடுத்துக்கிறேன். எனக்கு மண் தொட்டி தான் ரொம்பவே நல்லது. மண் தொட்டி எடுத்துக்கிறேன். மண் தொட்டி இந்த மாதிரி தொட்டி இல்லாமல் விரிஞ்ச சைஸில் உள்ள தொட்டி கிடைச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தொட்டி கிடைக்கல, அதனால நான் இந்த தொட்டி வாங்கியிருக்கிறேன். இது ரொம்பவே குழிஞ்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் விரிஞ்ச தொட்டிகள் வாங்கிக்கோங்க. அடியில் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னா 1 லேயருக்கு கல் போட்டுக்கோங்க. கல்னா கருங்கல், அப்படி இல்லைன்னா ஓடு இருக்கு இல்லையா, ஓட்டு துண்டு போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா தண்ணி வார்டு அப்படியே போகிறதுக்காக 1 லேயர் அப்படியே போட்டுக்கணும். இப்போ நம்ம செடியை அப்படியே எடுக்க போகிறோம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை கவரை பிச்சுட்டு நான் எடுக்க போகிறேன். அந்த மண் எதுவுமே நமக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க அந்த மண் எப்படி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மண் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த மண் அப்படியே தூக்கி தூர போட்டுருவேன். லைட்டாக உடச்சி எடுத்துக்கணும். செடிக்கு டேமேஜ் வராமல் பார்த்து மெதுவாக எடுத்துக்கோங்க. ஓரளவு மண்ணை எடுத்துட்டா போதும். நான் எடுத்துட்டேன், ஃபுல்லாகவே லைட்டை தட்டி எடுத்துட்டேன். வேருக்கு டேமேஜ் வராமல் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கவரையும் பிச்சு எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அங்கே உள்ள மண் அவங்க வேறு ஏதாச்சும் ரேஷியோவில் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வளர்க்கக்கூடியது வித்தியாசமாக இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது.
நாளையும் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்துல உள்ள மண்ணை நான் எடுத்துட்டேன். அப்புறமா இந்த செடியில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படியே நட வேண்டாம். லைட்டாக தண்ணியில் கழுகி எடுக்கணும். நம்ம தண்ணியில் கழுகி எடுக்கும்போது அதில் உள்ள இந்த மண்ணுகள் எல்லாமே போயிடும், நமக்கு ஃபுல்லாகவே போயிடும். இந்த மாதிரி எல்லா செடிகளையும் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கெட்டில் வந்து 1/4 பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதில் ஃபங்கல் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ஃபங்கல் பவுடர் இல்லை அப்படின்னா மஞ்சள் தூள் யூஸ் பண்ணாலும் சரிதான். முன்னாடி வந்து நம்ம மஞ்சள் தூள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ஃபங்கல் பவுடர் வந்ததுக்கப்புறமா நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃபங்கல் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இந்த செடி அப்படியே அதில் வச்சிடலாம். இப்போ ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கூட போயிடும், நமக்கு சீக்கிரமாக அந்த வேர் வந்து டேமேஜ் ஆகாமல் கிடைக்கும். நமக்கு 10 நிமிஷம் வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நான் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் எலும்பு பொடி இருந்துச்சு, கடையில் வாங்கினது. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது இல்லை அப்படின்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஆப்ஷன் தான். இந்த உரங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுட்டா போதும். நான் என்கிட்ட இருக்கிறத நான் போட்டுக்குவேன். மணல் கண்டிப்பாக போடணும். மணல் தான் ஜாஸ்தியாக நமக்கு போடணும். மணல் சாணம் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மண் தொட்டி இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு, தொட்டியோட பாதி அளவுக்கு இந்த மண்ணை நிரப்ப போகிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து அது கலவை வந்து நிரப்பி வைக்க போகிறேன். இது இப்போ லெவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து செடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலும் அந்த செடி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதை வச்சுட்டா போதும். லைட்டாக வச்சுட்டு மண்ணை மேலே தூவி விட்டால் போதும். நம்ம மற்ற செடிகள் நடுற மாதிரி குழி தோண்டி அப்படி நட வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக மேலே செடியை வச்சுட்டு அதை வேறு மட்டும் அப்படியே உள்ளே போகிற மாதிரி மண்ணை போட்டுட்டு லைட்டாக அமுத்தி விட்டால் போதும். ஏன்னா அந்த கேடக்ஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியணும். கீழே பல்ஜாக இருக்கு இல்லையா, அந்த கேடக்ஸ் வெளியே தெரிஞ்சதான் ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இந்த கேடக்ஸ் வெளியே தெரிகிற மாதிரி வேறு மட்டும் லைட்டாக அமுத்தி விட்டால் போதும். இந்த அளவுக்கு போதும். பார்த்திங்கன்னா அழகாகவே நட்டுட்டோம். இந்த மாதிரி எல்லா செடியும் நட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக தான் பிடிச்சிருப்பேன். அந்த மேலே ஒரு லேயர் மட்டும் தான் மண் போட போகிறேன். ஜாஸ்தியாக போட மாட்டேன். இவ்வளோ போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா போதும். பேலன்ஸ் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ 4 செடி நான் வந்து நட்டுட்டேன். இதே மெத்தடில் நட்டுட்டேன். எப்போவுமே செடியை நட்டுட்டு ஒரு 10 நாள் வந்து நிழலில் தான் வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 நாள் கண்டிப்பாக நிழலில் தான் வைக்கணும். வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபங்கல் பவுடர் நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதே தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த செடிகளுக்கு அப்படியே விட்டுடலாம். இந்த தண்ணி வந்து தொட்டிலேருந்து கீழே வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி விடணும். ஃபஸ்ட்டு டைம் தண்ணி விடும்போது ஃபுல்லாக மண்ணெல்லாம் நனைஞ்சிற அளவுக்கு தண்ணி விடணும். அதே தண்ணியை தான் நான் விடுறேன். ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு விட்டுட்டு 10 நாள் நிழலில் வைக்க போகிறேன். அப்புறமா ஒரு 2 நாள் இல்லை 3 நாளைக்கு தண்ணி விட வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணி விட வேண்டாம். 3 நாளைக்கு அப்புறமா 2 நாளைக்கு ஒரு டைம் வச்சு தண்ணி விடணும். நம்ம நிழலில் தான் வைப்போம். 2 நாளைக்கு ஒரு டைம் நம்ம வந்து நிழலில் வச்சு தண்ணி விட போகிறோம். நான் வந்து ஷெட்டுக்குள்ளாடி வைக்க போகிறேன். 10 நாளைக்கு அப்புறம் நான் வந்து வெயில் எடுத்து வைக்க போகிறேன். ஆனால் 10 நாளைக்கு அப்புறம் வந்து பயங்கரமான வெயிலில் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே செடி வந்து சூப்பராக வளரும். கொத்து கொத்தாக பூ இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக தேவையானது வெயில். ஆனால் வெயிலில் தான் ரொம்ப சூப்பராக பூக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் செடி எல்லாமே பூத்துடுச்சு. நான் வெயிட் பண்ணி தான் வீடியோ எடுத்தேன். இது வந்து பிளாக் கலர் நான் சொன்னேன்ல, அந்த பூ ஸ்டார்டிங்கில் மெரூன் மாடலில் வரும், அப்புறமா பிளாக் கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பூ பார்க்குறது. இந்த மழை டைம் வந்து என்ன அப்படின்னா இந்த செடி வந்து அப்படியே கீழே விழுந்துடும். வெயில் டைம் ரொம்ப சூப்பராக நிற்கும். இது வந்து இன்னொரு செடி, மஞ்சள் கலர் சொன்னேன் இல்லையா, மஞ்சள் கலர் பூ உள்ள செடி. இதுவும் வந்து மல்டி பெட்டல்ஸ் தான். இந்த பெட்டல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். பூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
வந்து எந்த அளவுக்கு வெயிலில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செடி சூப்பராக பூக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னொரு கலர், லைட் க்ரீனில் வந்து பிங்க் மிக்ஸ் ஆன கலர். இதுவும் கொத்து கொத்தாக எங்களுக்கு பூ கிடச்சிது. எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருக்கும். வெயில் இருந்துச்சு அப்படின்னா பூ இருந்துகிட்டே தான் இருக்கும். மழை பட்டுச்சுன்னா இந்த பூக்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். பூ ரொம்ப இருக்காது நமக்கு. இது வந்து ஆல்ரெடி உள்ள ரெட் கலர் மல்டிபெட்டல் செடி கூடவே இருந்துச்சு எனக்கு இன்னொன்று. இது பார்த்தீங்க அப்படின்னா இது நான் வந்து நேர வெயில் படுற மாதிரி செடி வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக எனக்கு பூ இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை. நன்றி, வணக்கம்.